ராணுவ பிரசனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி விடுத்த வேண்டுகோளினை ஏற்று அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் ஹர்த்தால் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் அம்பாறை மாவட்டத்தில் பொது போக்குவரத்து வழமை போன்று நடைபெற்றதை அவதானிக்க முடிந்தது. இது தவிர தனியார் அரசு வங்கிகள் வழமை போன்று இயங்கியதுடன் தனியார் நிறுவனங்கள் அரசு திணைக்களங்களும் மக்கள் சேவைக்காக திறக்கப்பட்டன. அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்தின் களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் அரசு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகள் என்பன வழமை போல் இயங்கியமையும் அவதானிக்க முடிந்தது. பாரிய அளவிலான வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. ஆகவே தொடர்பாக நாங்கள் அஞ்சல் மாதிபதிக்கும் அமைச்சருக்கும் எல்லா நிர்வாகிகள் அமைச்சர் செயலாளருக்கும் நாங்கள் அறிவித்திருந்தோம். எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் செவிசாயுங்கள், எங்களுடைய விடயங்களை தீர்த்து வையுங்கள். ஆனால் அவர்கள்
செவிடன் காதிய ஊதிய சங்கு போலவே இந்த விடயங்களை மேற்கொள்கிறார்கள். ஆகையினால் எங்களுக்கு பொதுமக்கள் இதனால் ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கு தெரியும். அதுக்காக நாங்கள் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இதற்குரிய காரணம் உண்மையிலே நாங்கள் அல்ல, நிர்வாகம்தான் இதற்கு பொறுப்படுத்த வேண்டும். என்றால் அவர்கள் உரிய தீர்வை எங்களுக்கு உரிய நேரத்தில் வழங்கியிருந்தால் நாங்கள் எந்த விதமான தொழிற்சங்க போராட்டத்துக்கும் நாங்கள் சென்றிருக்க மாட்டோம். நாங்கள் உண்மையிலே மன விருப்பம் இல்லாமல் தான் தொழிற்சங்க போராட்டத்துக்கு இறங்கியிருக்கிறோம். அதாவது எங்களுடைய இறுதி ஆயுதம் இது என்பதால் நாங்கள் சென்றிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து அமைச்சரோ அல்லது மேல்மட்ட உள்ளவர்களோ எங்களுக்கு செவி சாய்த்து எங்களுக்கு தீர்வு காண முற்பட்டால் அல்லது எங்களுக்கு எழுத்து மூலமான வாக்குறுதி தர வேண்டும் என்ற எங்களுடைய முக்கியமாக விடும். என்றால் பலமுறை எங்களுக்கு அவர்கள் வாய்ச்சொல்லில் வாக்குறுதி அளித்துவிட்டு நிறைவேற்றாமல் இருக்கிறார். ஆகவே இந்த முறை நாங்கள் இறங்கி இருப்பது எழுத்து மூலம் வாக்குறுதி அளிக்கப்பட்டால் மாத்திரமே எங்களுடைய தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்படும்.